நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில சூப்பரான ஒரு டிராவல் லாக் தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா மேல்மருவத்தூர்ல இருக்கிற அக்ஷய கல்பா அப்படின்ற ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னாலே வந்து ஃபுல்லாவே மாடு பால் இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து ஒரு டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அங்க அவங்க கவுக்குலாம் எந்த மாதிரியான ஃபீடிங்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ நம்ம அதுல எப்படி பார்ட்டா இருக்கலாம், நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்களா, நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்கான். ஸோ எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் வேலை பார்த்தீங்கன்னா இன்னையோட ஃபன் டே டிராவல் ஆக இருக்க போது வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஸோ நம்ம அக்ஷய கல்பா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக மேல்மருவத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. இது மேல்மருவத்தூர் கோயிலை கொஞ்சம் தாண்டி வந்தாலே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் இந்த அக்ஷய கல்பா ஃபார்ம் ஹவுஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு முன்னாடியே ஒரு 2-3 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க போல். ஸோ இங்கே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து தான் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க வெல்கம் ட்ரிங்க்லாம் போய் குடிச்சிட்டு நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட புல்லட் கார்ட் இது. ஸோ இதில் தான் வந்து என்னென்னா உள்ளே வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம் விசிட்டர்ஸ் எல்லாமே. வெல்கம் ட்ரிங்க்ஸ் முடிச்ச உடனே அப்படியே இந்த வண்டியில் உட்கார வச்சு டிப்பிக்கல் கிராமத்து ஸ்டைலில் வந்து எல்லாருமே வந்து இந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது புல்லட் கார்ட்டில் போகிறதுக்கு. பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு டிப்பிக்கல் கிராமத்துக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் வெல்கம் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நம்மள புல்லட் கார்ட்டில் தான், அந்த புல்லட் கார்ட்டில் போகும்போதே அந்த ஆடிட்டே போகிறது, அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாக இந்த வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி தான். ஏன்னா அங்கே விவசாயமும் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றதுனால. பட் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. நீங்கள் இந்த அக்ஷய கல்பா ஃபார்ம் ஹவுஸ் விசிட் பண்ணும்போது தயவு செஞ்சு ப்ரிகாஷனாக கூலர்ஸு, கேப்பு, அம்ப்ரெல்லாஸு, தென் ஷூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க கூடவே. ஏன்னா நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லையா. இது ஃபார்ம் ஹவுஸ் விசிட்ன்றதுனால நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் ஃபுல்லா வந்து அன்னைக்கு டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி ரவுண்ட் கொடுக்க போறோம். பட் அதுக்கு நம்ம ரெடி ஆகுறதும் நல்லது இல்லை. அதுக்காக இது எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து சேஃபா அழகா ஸ்கின் எல்லாம் டேர்ன் ஆகாம அழகா வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா வெயில் பயங்கரமா மண்டையை பொழக்குது. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம
சீக்ரெட் கோட் ஒன்று சொல்ல போறேன் நான். ஸோ அந்த சீக்ரெட் கோடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அக்ஷயகல்பா ப்ராடக்ட்ஸ், அதாவது அக்ஷயகல்பா வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே, கம்ப்ளீட்டாவே அவங்க வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் தான். அதுக்கு வந்து ஆப் தனியா இருக்கு. நம்ம அந்த ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ரெஃபரல் கோடை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலா 20% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த அக்ஷயகல்பாவோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெண்டர் கோகனட்லாம் என்னதான் குடிச்சாலும் உள்ள வந்த உடனே அவங்களோட ஃப்ரெஷ் அண்ட் க்ரீமி பட்டர் மில்க்லாம் சர்வ் பண்ணி சூப்பரா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. வந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே அழகா இந்த ஹட்குள்ள கேதர் பண்ணி உட்கார வச்சு கிட்ஸுக்கு எல்லாமே வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சுட்டாங்க. தென் நல்ல தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. நானும் இந்த கேம் பேர் என்னது? ஸோ நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போயாச்சு. ஸோ நிறைய வந்து பிளான்டேஷன் எல்லாமே அங்கே இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து அவங்க காமிச்சாங்க. அதாவது இந்த தேனீ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேனீ எல்லாம் எப்படி வந்து அந்த தேன்களை சேகரிக்குது, ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ், அந்த ராணி தேனீனா என்ன, அந்த ஒர்க்கர்ஸ் தேனீனா என்ன, அப்படி பத்தி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. ஒரு நிமிஷம் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாச்சு அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருங்க. ஏன்னா நம்ம பேசுற வைப்ரேஷன்ல பீஸ் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொட்டுச்சுன்னா இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட ஏதோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் அதான் முன்ன மேக்ஸிமமா நம்ம அமைதியா இருக்குது நமக்கு. ஸோ ப்ளீஸ் சைலண்டா இருங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக வந்து அந்த தேனியோட கூடு அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க. குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மைன்யூட்டாக கவனிச்சுட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த ஃபார்ம் லேண்ட் வந்து கண்டினியூ பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியான வெயில் அடிச்சது. ஸோ ப்ரிகாஷனோட தயவு செஞ்சு நீங்கள் விசிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கிளைம்பர்ஸ் இருந்துச்சு. அதாவது அந்த கொடி வகைகள் சொல்லுவாங்க இல்லையா, பாவக்காய், சுரக்காய், அந்த மாதிரியான செடியெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ இவங்க எல்லாமே இது வந்து ஆர்கானிக் மேன்யூர் போட்டு தான் இதை க்ரோ பண்றாங்க. ஸோ நம்மள அப்படியே ஒரு டீமா கேதர் பண்ணி அந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லீட் பண்ணிட்டே கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே இருக்கு, ஸோ இதுக்கு இப்படி மேன்யூர் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு ஒரு பார்ட்டுக்குமே நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டீமை லீட் பண்ணினாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வச்சு, அதாவது கவு டங்கை வச்சு அதை பியூர் பண்ணி அதுல இருந்து எப்படி பயோகேஸ் கிரியேட் பண்றது, அதை எப்படி மேன்யூரா மாத்துறதுன்ற ப்ராசஸ் தான். இது எல்லாமே ரொம்பவே அமேசிங்கான ஒரு ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த ஒரு ஆக்டிவிட்டி. இது ஆக்சுவலா சீட் பால்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே இங்க வந்து அது ஒரு பார்ட்டா கொடுத்து இதுல பியூட்டி என்னன்னா எல்லாருமே அதுல வந்து இன்வால்வ் பண்ண வச்சாங்க. வந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே, எல்லா சைல்டுமே அதுல ரொம்ப இன்வால்வ்மெண்டோட அழகா ஒரு கிளேவை வந்து கொஞ்சம் கிளேவை கையில கொடுத்துட்டு நிறைய சீட்ஸ் கையில கொடுத்துட்டாங்க. அதை எல்லாமே குட்டி குட்டி கிளே பால்ஸ் ஆக்கி அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ட்ரைன் பண்ணிட்டு அதை வந்து பிளான்டேஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்களா. இந்த ஆக்டிவிட்டி எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்மெண்டோட பண்ணினாங்க. தென் அதுக்கப்புறம் கிரீன் ஃபீல்டுக்குள்ள குதிச்சாச்சு. அகேன் இது கத்திரிக்காய்
இது கேபேஜ் நானும் கேபேஜ். தென் சீட்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரேல வந்து குட்டி குட்டியா வளர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கிரவுண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களாம். தென் ஃபைனலா லஞ்சுக்கு போயாச்சு. லஞ்ச் பிரேக். ரெட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம்ல இருக்கிற ஆர்கானிக்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பரான எம்மியா ஹெல்த்தி லஞ்ச் ஒன்று. தென் இது பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நம்மளோட ஓல்டு கிளாத்ஸ்லாம் கொடுத்தோம்னா அதுல இருந்து பேக் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நாங்க வந்து ஒரு சாரி கொடுத்துருந்தோம், அதுல இருந்து 2 பேக் வந்து நாங்க ஸ்டிச் பண்ணி கேட்டோம். சூப்பரா ஒரு ஹேண்ட் பேக் அண்ட் தென் ஒரு வெஜிடபிள்காக ஷாப்பிங் பேக் மாதிரி ஒன்று 2 பேக் நாங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுல இருந்து கிட்ஸோட பிளே ஏரியாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன் ஃபில்டு ஆர்ச்சரி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எங்கேஜா இருந்தது. தென் ஃபைனலா இதுதான் வந்து மெயின் திங் இந்த அக்ஷயகல்பா ஃபார்ம் ஹவுஸ். அதாவது இந்த பால் கறக்கிறது தான். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற மாடு வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் பால் கறக்குமா. ஸோ ஈவினிங் செஷன் தான் எல்லாருமே விசிட்டர்ஸ் எல்லாருமே கேதர் பண்ணி அது எப்படிலாம் வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணி பால் கறக்குறாங்க, ப்ளஸ் அந்த பால் டெஸ்டிங்க்கு எப்படி அனுப்புறாங்க, ரொம்ப ஹைஜீனிக் வேல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அந்த டெஸ்ட்ல எல்லாமே பாஸ் ஆகிற அந்த பால் தான் நம்ம கையில வந்து கிடைக்கிது. எல்லாமே கம்ப்ளீட் ஆர்கானிக்கா இருந்துச்சு. மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்ணுக்குட்டிக்காக கொஞ்சம் பால் விடுவாங்களா, அதை வந்து கையிலேயே கறந்து எடுத்துருவாங்க. அதை நாங்க வந்து சும்மா ஒரு ஃபன் ஃபீல்டுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணோம். ஸோ அது நல்லாவே இருந்தது. அங்க இருக்கிற அந்த கறந்த பாலே பாத்தீங்கன்னா லைவா டேஸ்டிங்காக கொடுத்தாங்க. நல்லா வார்மா வந்து அந்த மில்க் வந்து டேஸ்ட் பண்ண விட்டாங்க எல்லாரையுமே. அவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதை செல்லிங். ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம வீட்டுக்காக காய்கறிங்க வந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ரொம்பவே ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக்கா கிடைச்சது. அட் லாஸ்டா ஃபைனலா டீ டைம். டீ பிளஸ் ஆர்கானிக் அவங்க ஃபார்ம்ல விளைஞ்ச வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலை சாப்பிடும் போதே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. பர்ஃபெக்ட் கிச்சன் பேஸ்ட் மெனு தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த அக்ஷயகல்பா ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா பர் அடல்ட்டுக்கு 500 அண்ட் பர் கிட்டுக்கு 250. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.